ஸ்பிருலினானா என்னது? ஸ்பிருலினாவை ஏன் சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க? ஏன் ஸ்பிருலினாக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஹைப் இருக்கு? ஸோ இந்த வீடியோல நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னுக்கு இந்த வீடியோ நான் போடுற முன்னுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்து தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ செய்யணும்னு நினைச்சேன். பிகாஸ் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் டாக்டர் அருணோட வீடியோ நான் வந்து எப்பெல்லாம் டைம் இருக்கோ ஃப்ரீயா இருக்கணும் அதுக்கு அவரோட பதிவை நான் வந்து பார்ப்பேன். ஸோ இப்போ ரீசன் இந்த வீடியோ நான் பார்க்கும் போது இந்த வீடியோல சில இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் ஆன் பண்ணலாம். பிகாஸ் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கே ஸ்பிருலினா இதை பத்தி நான் நிறையவே ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஃபார் 7 years plus. அண்ட் தென் இப்ப கூட என் லேப்டாப்பை திறந்தாக்கா அதோட பழைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் நான் படிச்சது எல்லாமே அதுல ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த விஷயம் வந்து என்னோட சைட்ல இருந்து ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோக்குள்ள இன்னும் டைவ் இன் பண்ற முன்னுக்கு ஹே காய்ஸ், வணக்கம், ஐம் லாவா, நியூட்ரிஷனிஸ்ட். ஓகே, இன்னைக்கு ஸ்பிருலினா பத்தி பாக்குற முன்னுக்கு ஸ்பிருலினா அதை பத்தி தெரிஞ்சுக்கிற முன்னுக்கு இது என்னதுன்னு சொல்லிடுறேன். இது ஒரு விதமான ஆல்கே, பாசி நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த குட்டையில கடல்ல இருக்கக்கூடிய பாசி அப்படி நம்ம சொல்லுவோம். ஈவன் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம். பாசிலாம் என்னன்னு தெரியாது சில பேருக்கு வந்து. நீங்க வீடை வந்து உங்க வாஷ்ரூமை, உங்க பாத்ரூம் ஒரு வாஷ்ரூம் வந்து கழிவறைய சரியா நீங்க தேய்ச்சி கழுவலைன்னா ஒரு பாசி மாதிரி பிடிக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாசி. பட் இந்த கழிவறையில இருந்தா எடுத்து கொடுக்குறாங்கன்னா சொல்ல கிடையாது. இந்த பாசி வந்து நிறைய வகையில இருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு வகை. இந்த ஸ்பிருலினா வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஆல்கே. அந்த ஆல்கே பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ கிரீன் ஆல்கே ஏன் வந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பிக்மெண்ட் ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ப்ளூ, நீலம் கலந்து கிரீன், பச்சை கலந்து ஒரு 2 விதமான பிக்மெண்ட் அதுல இருக்கிறதுனால தான் வந்து இது பேர் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே. இது வந்து ஒரு தாவரமானு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஒரு தாவர வகை கிடையாது. இது வந்து ஒரு பாக்டீரியல் வகை, அதாவது சியானோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா வகை சேர்ந்த ஸ்பிருலினா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு கூட இன்னொரு பேர்ல சொல்லலாம். ஓகே, சோ இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லும் போது இது வந்து எப்படி ஒரு பெரிய ஹைப் வந்துச்சு, ஏன் இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மெயின் காரணமே வந்து நாசா. ஓகே, நாசா எஸ் அந்த ரிசர்ச் சென்டர் தான். ஓகே ஓகே நம்மளுக்கே தெரியும் இந்த விண்வெளி வீரர்கள் ஓகே நிறையவே வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னாக்கா ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம நாசா ரிசர்ச் சென்டர் தான் நமக்கு எப்பவும் ஞாபகம் வரும். ஸோ இந்த நாசால செய்யப்பட்ட இந்த ஸ்பிருலினா எஸ்பெஷலி இது செய்யப்பட்ட ஒரு ரிசர்ச்னால தான் இது ரொம்ப பெரிய ஹைப்பு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி வீரர்கள் இருக்காங்களே, இவங்க வந்து ஸ்பேஸ் மிஷனுக்கு போகும்போது இவங்களால இட்னி, சட்னி, அப்புறம் இந்த பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஒரு பொட்டனை கட்டிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போக முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போகணும், ஆனா அந்த சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாது. அந்த சாப்பாடு வந்து நிறைய நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணணும், அவங்க உடலுக்கு ரொம்ப முக்கியமா அவங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிப்பட்டு இந்த ஸ்பிருலினா சூஸ் பண்ணி தான் இவங்களுக்கு ஒரு சாப்பாடை கொடுக்குற ஒரு இதனாலதான் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் சூப்பர் ஃபுட்னு சொல்லுவாங்க. விண்வெளி வீரர்கள் சாப்பிட்ற இன்னைக்கு இது வந்து ரொம்ப பழைய காலத்துல வந்து எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லொகேஷன்ல வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, ஆல்கேவா சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, அங்கிருந்து ரிசர்ச் பண்ணப்பட்டது. இதுக்கப்புறம் ஒரு விண்வெளி வீரர்களுக்கு இடையில வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. ஏன் விண்வெளி வீரர்கள் வந்து இதை சூஸ் பண்ணாங்க? இதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் அதுல இருக்கிற நியூட்ரியன் சத்துக்கள். ஓகே, அதுல இருக்கிற நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ். ஸ்பெஷலி சொல்லணும்னா வைட்டமின் B12 வந்து நீங்க ஒரு வெஜிடேரியன் வீகனா இருந்தீங்கன்னா எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து வைட்டமின் B12 சார்ஸ் வந்து ஈஸியா கிடைக்காது. இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே ஸ்பிருலினால வந்து அதுல நிறைய இருக்கிறதுனால அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் அதுல அயன் சத்து, பொட்டாசியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சில சத்துக்கள் நிறையவே அதுல இருக்கிறதுனால அதை வந்து ஒரு ஈஸியா ஒரு பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்காக இது ஒரு ஒரு சாப்பாடு. பட் அதுல இருக்க நிறைய எல்லா நியூட்ரியன்ஸ், அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது புரோட்டீனோட சின்ன ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன். ஸோ இது எல்லாமே அதுல கலந்து இருக்கிறதுனால ஸோ ஈஸியா வந்து அவங்களால கன்சியூம் பண்ண முடியும் சொல்லிட்டு தான் வந்து இதை சூஸ் பண்ணாங்க. ரெண்டாவது காரணம் அதோட வெயிட். அது ரொம்ப ஒரு லைட் வெயிட். அது வந்து எனி ஃபார்ம்ல கூட நீங்க எடுத்துட்டு போக முடியும். அதை லிக்விட் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு பவுடர் ஃபார்ம்ல எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஈவன் நீங்க இந்த ஸ்பேஸ்ல இருக்கும்போது, அதாவது நம்ம இந்த ராக்கெட்குள்ள இருக்கும்போது கூட நீங்க அதை ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோலான ஒரு என்வாயரன்மெண்ட்ல உங்களால அதை கல்டிவேட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஒரு காரணத்துல சின்னதா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, எடுத்துட்டு போய் நீங்க எடுத்துட்டு போற லொகேஷனையும் அதை கல்டிவேட் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினாலையும் அவங்க சூஸ் பண்ணாங்க. மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பாட் இன்ஃப்ளமேஷன்.
ஏன் இன்ஃப்ளமேஷன், வீக்கம். சாதாரண மக்கள் நம்மளே இங்க வெளியில போய் ஒரு பொல்யூஷன்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சரி, இப்ப லைட்டோ ஒரு ரொம்ப அதிகமான ஒரு இதுல இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நம்ம உடல்ல வந்து வீக்கம் அதிகமா உருவாகும். இப்ப நம்ம உலகத்துல இருந்து, அதாவது பூமியில இருந்து நம்ம வேற ஒரு ஸ்பேஸ்க்கு, வேற ஒரு லொகேஷனுக்கு டிராவல் பண்ணும்போது ரேடியேஷன், அதனால கிராவிட்டி சேஞ்சஸ் நடக்கிறதுனால கூட நம்ம உடல்ல வந்து வீக்கங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீக்கத்துல இருந்து குறைவா வச்சுக்கணும், நம்மளோட உடலை வந்து வீக்கத்துல இருந்து குறைக்கணும், நம்ம இந்த வீக்கத்தோட லெவலை குறைக்கணும், நம்ம உடலை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகவும் இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது 3வது காரணமா சூஸ் பண்ணியிருக்காங்க. 4வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்ம உடல்ல இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பாதுகாக்கணும். ஸோ இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே நம்மளோட உடல்ல இருக்கிற இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் பாதுகாக்கிறதுக்கும் பூஸ்டிங் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காகவும். 5வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்பேஸ்க்கு போறோம், நம்ம ஒரு உயிரினை வாழ்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கூட இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பிருலினால இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த உலகமே உருவாகிறதுக்கு முன்னுக்கு, ஓகே, நம்ம இந்த உலகத்துல உயிரினங்கள் உருவாகிறது முன்னுக்கு நம்மளுக்கு வந்து முக்கியமா என்ன தேவைப்படும், உயிரினங்கள்லாம் வாழ்றதுக்கு ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் இந்த உயிரினங்கள்லாம் உருவாக முடியும். ஸோ இந்த உயிரினங்கள் உருவாகிறதுக்கு முன்னுக்கே இந்த பாக்டீரியா, ஓகே, இந்த ஆல்கே சொல்லக்கூடிய பாக்டீரியா முதல்ல உருவாகி இருக்கு. எஸ்பெஷலி இந்த கடல்ல, தண்ணீர்ல, ஓகே, நீர்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து இந்த தாவரம் மூலியமாலாம் ஆக்சிஜன் போகல. இந்த ஆல்கே இருக்குல்ல, இந்த ஆல்கே தான் வந்து இந்த உயிரினங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி சில உயிரினங்கள், அதாவது சில கடல்ல வாழ்ற உயிரினங்கள் வந்து இந்த ஆல்கேலாம் கன்சியூம் பண்ணி தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சல்மன், ப்ரான், நம்ம சொல்றோம் இறால்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரியான உயிரினங்கள்ல வந்து இந்த கடல்ல இருக்கிற பாசிகளை சாப்பிட்டு தான் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் அதுல வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு ரெட்டிஷான பிக்மெண்ட் இருக்கு. இது வந்து அந்தோசியானின்னு சொல்லக்கூடிய அல்கேவை சாப்பிட்டு உயிர் வாழுது. ஓகே, அதனாலதான் அதுக்கு வந்து ஒரு ரெட் பிக்மெண்ட் இருக்கு. இந்த இறாலையும் நம்ம ரெட் பிக்மெண்ட்டை பாக்குறோம். ஸோ இதெல்லாம் காரணம்னாலதான் வந்து இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேவை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்பேஸ், ஒரு மாஸ், இந்த மாதிரி ஒரு மிஷனுக்கு போகும்போது அதுதான் ஈஸியா கல்டிவேட் பண்ண முடியுது கண்ட்ரோலான என்வாயர்மெண்ட்ல. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு இதை கல்டிவேட் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான மிஷனுக்கும் சேர்த்து தான் வந்து அதை எடுத்துட்டு போறாங்க. இந்த கண்டென்ட் கொஞ்சம் லாங்கா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு இதுல இருக்க நியூட்ரியன்ஸ் ஒரு கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, நம்ம பார்ட் 2ல இதை இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இந்த ஸ்பிருலினால என்ன டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கு, நம்ம 100 கிராமோட கம்பேர் பண்ண வேண்டாம். பிகாஸ் 100 கிராம் கண்டிப்பா நம்ம ஒரு நாளைக்கு எடுக்க போறோமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாத்தியம் கிடையாது. நம்ம அது ஒரு டேப்லெட் ஃபார்ம்லயோ பவுடர் ஃபார்ம்லயோ லிக்விட் ஃபார்ம்லயோ கன்சியூம் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன்ல ஒரு பவுடர் ஃபார்ம்ல ஒரு 7 கிராம் அளவுல நீங்க எடுத்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், எந்த மாதிரி நியூட்ரியன்ஸ், எந்த அளவுக்குள்ள நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அடுத்த பார்ட் 2 வீடியோல கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த கண்டினியூவேஷன் பார்க்கணும், என்னோட சேனல்ல இருக்கிற வீடியோஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நேரா போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பை பை ஃப்ரம் லாவா.